ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாதி கண்ணு உண்மையிலேயே தூக்கத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நேரம் அப்படி, வேறு ஒன்றும் இல்லை. கிளைமேட் ஒன்று, ஃபேன் காற்று ஒன்று, இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய வச்சுட்ருக்கு, அழகாக தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. வேகமாக இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நாம் இந்த நாட்களிலே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தகப்பனர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த நாட்களில் காலம் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவரை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் சொன்னோம்னா நம்மளை எப்படி என்ன நினைப்பாங்க, பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி தானே? கவனிங்க, காலம் இனியும் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இது கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் மிகவும் கவனமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் வேகமாய் செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த நாட்கள் நாம் கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ குடும்பங்களில் கஷ்டம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வறுமை இருக்கிறது. ஐயோ, எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் வருகிறது என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை சில நாட்களாகவே தியானித்து கொண்டிருந்தேன். நல்ல கவனிங்க. இயேசு எப்போ ஒரு மனுஷனை அழைக்கிறாரோ அப்போவே அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடுகிறது. அது ஏனோ கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு அது தெரிவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு உங்களை கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்களா. உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து, ஏதோ ஒரு உலகப்பூர்வமாக அல்லது மற்ற மதத்திலிருந்து எங்கேயோ இருந்து கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார். அப்படி தெரிந்தெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அழைப்பார். என்ன வாக்கு தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படியா? சத்தமாக சொல்லுங்க. நான் ரோமன் கேத்தலிக் என்கிற ஆர்சி கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். நல்ல கவனிங்க. என்னுடைய பேக்ரவுண்ட், அதாவது நான் ஆரம்பத்தில் ஆர்சி கிறிஸ்தவனாக இருந்தேன். என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிற போது எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தெரியுமா? நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறதான ஒரு வசனத்தை சொல்லி நீ ஊழியத்திற்கு வா என்று அழைத்தார். ஸோ அது ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தமாக இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் கூட அப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து தான் கட்டாயமாய் தேவன் உங்களை அழைத்திருப்பார். ஆமென். உண்மையா இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாக்கு இருக்கும். கட்டாயமாய் கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருப்பா. ஏன் ரொம்ப இல்லை, இப்போ ஜனவரி 1ஆம் தேதி கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கிடைச்சிருக்கும். அப்படிதானே? நான் மட்டும் கொஞ்சம் அதீத விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நான் எப்படின்னா, வாக்குத்தத்த அட்டையில் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? வாக்குத்தத்த அட்டை வச்சுருக்கீங்களா? எடுத்து பாருங்களா. ஜனவரி 1ஆம் தேதி வரை இன்னைக்கு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இந்த வாக்குத்தத்த அட்டையில் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கா? கீழே ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஏதாவது ஒரு ஃபோட்டோ. அப்படிதானே? ஸோ நான் இதை கூட நம்புவேன். எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இதை தந்திருக்கிறார். உதாரணத்திற்கு 2008வது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு முதல்ல கொடுத்த ஒரு வாக்கு தத்தனை 2006 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஸோ கவனிங்க, 2008 ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்குனா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், அவ்வளோதான். கீழே போட்டு இமயமலை படம் ஒன்று போட்டுருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், இந்த வருஷம் நம்ம காஷ்மீருக்கு போகிறோம் போலுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த வருஷத்துல நான் உண்மையிலேயே காஷ்மீருக்கு ஊழியத்துக்கு போனேன். நான் அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை, அந்த வாக்கு மட்டுமல்ல அதில் இருக்கிறத கூட என்ன செய்கிறாரு, ரொம்ப அதனால தான் அது விலையேறப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம். வாக்கு தத்தம் ஏன் விலையேறப்பட்டது? எனக்கு அவர் சொன்னார், அதை என்ன செய்வார். எனக்கு இதை செய்வார், எனக்கு இந்த வாக்கை தந்திருக்கிறார். ஸோ அதை நான் முழு மனதோடு நம்புகிறேன். என் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம பேர் என்ன பேர்? உண்மையிலே தெரியுமா, எல்லாருக்கும் நம்ம பேர் நமக்கே பிடிக்காது தெரியுமா? உண்மையை சொல்லுங்கள். எனக்கு என் பேர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? பிடிக்கவே பிடிக்காது, ஏதோ வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, இதுதான் பேர், ஏனி மாற்ற முடியாது. மாற்றன்னா நிறைய ரூல் இருக்குது. அப்படி தானே?
ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம பேர் நமக்கு பிடிக்காது. அந்த பேரை ஆண்டவர் என்ன செய்வாராம்? பெருமைப்படுத்துவாராம். அல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சில நாட்களுக்கு முன்பாக அதிசயபுரத்தில் ஒரு சகோதரிக்கு பிசாசு பிடித்திருந்ததாம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சொன்னேன் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். அந்த வாரம் வந்தாங்க, அதுக்கு பிறகு வரல. ஸோ ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் பிசாசு பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃபோன் போடுறாங்க, பிரதர் எங்கே இருக்கீங்கன்னு. அப்போது நான் உண்மையிலேயே இங்கே கிடையாது, வெளியே இருக்கிறேன். ஸோ நான் வெளியூரில் இருக்கிறேன், நான் ஊரில் இப்போ வர முடியாது, நான் ஃபோனில் வேணா ஜெபம் பண்ணட்டா அப்படின்னு கேட்டேன். உடனே சரி பிரதர்னு சொன்னாங்க. நான் ஃபோனில் ஜெபம் பண்ணிட்டு வச்சுட்டேன். நல்லா கவனிங்க, அந்த சகோதரி உடனே பயங்கரமாக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளணும்னு தோலில் போட்டுக்க துப்பட்டாவை எடுத்து கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க அம்மாவுக்கு எரிச்சல் தாங்க முடியாமல், இப்போ நீ போறியா இல்லை அலெக்ஸை இப்போ கூப்பிடட்டான்னாங்களாம். அவங்க ரோமன் கேத்தலிக், நல்லா கவனிங்க, ஆர்சி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீ போறியா இல்லை அலெக்ஸை கூப்பிடட்டான்னோன்னா பேசாமல் போயிடுச்சான். அவங்க அடுத்த நாள் வந்து, என்னப்பா உன் பேரை தான்ப்பா சொன்னேன். நான் ஒன்று சொன்னேன், என் பேரை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேரை ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பேரையும் அப்படி பெருமைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்ப. ஏதோ அலெக்ஸுக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு வறுமையில் இருக்கீங்க, கண்ணீர்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு வேதத்திலிருந்து நாம் சற்று விரிவாய் தியானித்து நாம் ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தான் இந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை விரும்பாத ஜனமே கிடையாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி முழிச்சு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அழகா சொன்னாங்க பாஸ்டர். எப்படின்னா, உண்மையிலே கூட்டத்தோடைய ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் உங்களை ரொம்ப தட்டி அப்படியே செதுக்கி கொண்டு வந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெளியே இருந்தால் பேய் வந்துடும் சொன்னால் நீங்கள் டக்குன்னு நினைச்சிருங்க. உங்கள் தூக்கத்தை போக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியல. அல்லேலூயா. ஸோ உங்களை உற்சாகமாக ரொம்ப அழகாக கையை மேலே தட்டுங்க, ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க. தேவனுடைய நாமம் மகிமை. நல்ல ஒரு போதகரை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் விரும்புகிறார். அதை குறித்து உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதத்தில் எல்லாம் குறைவாக இருக்குதோ அது எல்லாம் எப்படி இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு குறையும் வரக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாருடைய நோக்கமாக இருக்கும். ஸோ இந்த ராத்திரி வேலையில் கூட நீங்கள் முழிச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீதிமொழிகள் புத்தகம் பிரசங்கி புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா 9வது வசனத்தை கூட வாசிங்க கொஞ்சம் வேகமாய். பிரசங்கி 6:9 இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. சரி, என் ஆசீர்வாதத்தை நான் ஆசை எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும். புரியுதா? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? கற்பனையிலேயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படியே என்ன செய்யுது, திடீர்னு அப்படியே காரில் போகிற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கற்பனை பண்ணிக்கிடுவோம். பயங்கரமான வீட்டில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவோம், கற்பனை பண்ணிக்கிடுவோம். சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலருக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் கண்ணை மூடிக்கிடுவாங்களாம். இல்லையா? கண்ணை மூடிட்டு அதை சாப்பிட்ணுன்னு அப்படியே கற்பனையிலேயே என்ன செய்கிறது, ஆசையானது எப்படி இருக்கான். ஸோ அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது நம் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கணும். எப்போ என் ஆண்டவர் என்னை அழைத்தாரோ, எப்பொழுது உங்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ அப்போவே உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று. எல்லாரை கூப்பிடும் போதும் கர்த்தர் ஆசீர்வாதம் என்கிற ஒன்றை கொடுத்து தான் என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார். எப்பா நீ எங்கிட்ட வா, நீ எப்படி இருப்பா, ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிறப்பால் நான் ரோமன் கேத்தலிக் என்கிற ஆர்சி கிறிஸ்தவத்தை சேர்ந்தவன் தான். எங்கள் அப்பா ஒரு மிகப்பெரிய சென்னையில் ஒரு பெரிய கோயிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்தா, அப்படி ஒரு இந்து கோயிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்தாங்க. எங்கள் பிறப்பாலே நான் ஒரு செல்வத்தில் தான் இருந்தேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. திடீர்னு என் தகப்பனார் மரித்து போனாங்க, திடீர்னு. ஸோ மரித்து போன பிறகு எனக்கு 3 சகோதரிகள், நான் மட்டும்தான். ஸோ எங்கள் அப்பா மரிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு உண்டான ஆஸ்தி எல்லாம் ஒரே நாளிலே காணாமல் போய்விட்டேன். சொந்தக்காரங்க அப்படி தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா கொண்டு போய் விட்டார்கள். ஒன்றுமில்லாத நிலைமையில் தான் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போனேன் பொள்ளாச்சியில். மாத சம்பளம் 500 ரூபாய்க்கு. இல்லையா? ஸோ அப்போ போயிருக்கிறேன். கவனிங்க,
போனால் எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் செலவழிக்கிறதே கிட்டத்தட்ட மாதம் 500 ரூபா எனக்கு செலவே போயிடும். ஆனால் இப்போ என்னுடைய சம்பளமே எவ்வளவு தான்? 500 ரூபா. நான் என் சகோதரிகள் எல்லாருடைய படிப்பையும் நிறுத்தி எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். என் சகோதரிகள் டெய்லராக இருந்தாங்க. ஸோ நான் ஒரு மளிகை கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வச்சுருப்பேன். ஸோ எங்கள் அம்மா இந்த குறிப்பிட்ட நாட்களில் எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் அனுப்புகிற பணத்தெல்லாம் கொண்டு போய் உண்டியில் போட்டுருவாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு? நான் படாத பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறேன். எங்கள் அம்மா கொண்டு போய் சார்ஜி உண்டியலில் போட்டுடுறது. எனக்கு ஃபோன் போடுவாங்க, ஐயா கொஞ்சம் காசு இருந்தால் அனுப்புங்க. ஏம்மா இப்போ தானே அனுப்புனேன், அது சர்ச்சுக்கு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. நான் எங்கள் அம்மா திசைமலையில் இருக்கிற ஒரு ஏஜ் சர்ச்சுக்கு போனாங்க, நாகர்கோயிலில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ 2 சர்ச்சுக்கு போவாங்க, இங்கே முடிச்சுட்டு அங்கே போவாங்க. ஸோ 2 சர்ச்சுக்கும் பிரித்து என்ன செஞ்சிருவாங்க. நான் உடனே சத்தம் போடுவேன், ஏம்மா கோயிலுக்கு ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு ஆளை. ஏன்னா நான் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள கவனிங்க. ஸோ நான் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் இப்போ விதைக்கிறேன், நீயே பாப்பா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ன செய்வா, நீயே பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் எங்கள் அம்மாட்ட பேசவே மாட்டேன். ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன். ஸோ எடுத்தாலும் வேறு யாராவது, ஏன்னா அப்போ லேண்ட்லைன் ஃபோன், ஸோ அப்போ யாராவது எடுத்தால் கூட நான் பேச விருப்பப்படல. ஹல்லேலூயா. ஸோ அப்படி சில நாட்கள் கழிந்தது. நல்லா கவனிங்க. எங்கள் அம்மா திருந்திருவான்னு பார்த்து ஒரு சில நாட்கள் கழித்து ஊருக்கு வந்திருக்கிறேன், திருந்தவே இல்லை. என் தங்கச்சி சம்பளத்தையும் கொண்டு போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ இப்போ எனக்கு கோபம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா என்னுடைய சம்பாத்தியம், என் தங்கச்சி சம்பாத்தியம், எங்கள் அம்மாவுடைய சம்பாத்தியம், இப்படி எல்லாத்தையும் எங்கள் தோட்டத்துலேருந்து வர வருமானம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சுக்கு கொடுக்குமா. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கேட்டாரா? புரியுதா உங்களுக்கு? இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தேன், விதண்டாவாதம் பண்ணிக்கொண்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. பிறகு கொஞ்ச நாள் கழித்தது. என்னுடைய சகோதரிகளுக்கு திருமண வயது வர ஆரம்பிச்சு. ஸோ திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கும்போது நான் யோசித்து பார்க்க முடியாத இடத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து திருமணத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்தார். முதல் திருமணம் நடத்தி கொடுக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் அன்னைக்கு ஆண்டவருக்குன்னு கொடுத்தேன், இன்னைக்கு அற்புதமாக என்ன செஞ்சு. 2வது ஒரு காரியத்தை சொன்னாங்க, நல்ல கவனிங்க. 2வது சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் அன்னைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால நான் அன்னைக்கு விதைச்சேன். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு தேவன் அதை எனக்கு அறுவடையாய் மாற்றி தந்தார். ஊரில் பணத்தை வைத்து நடத்தின திருமணம் கூட இவ்வளவு சிறப்பாக என்ன செய்யலை, நடக்கலை. நம்ம பணமே இல்லாமல் அற்புதமாக என்ன செஞ்சு. ஸோ இந்த ஒரு வார்த்தை என் மைண்டில் பிளிங்க் ஆச்சு. ஹல்லேலூயா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரைக்கும் என் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் என்னுடைய அச்சீவ்மெண்ட் அல்லது என்னுடைய எண்ணங்கள் பெரிதாக இருக்கும். நான் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, இதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே யோசிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. இது நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னை அவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸோ முதல் திருமணம் தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி முடிச்சு, 2வது தங்கச்சிக்கு திருமணம் அடுத்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவளுடைய திருமணத்திற்கு ஓகே எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம், பத்திரிக்கை அடித்தாச்சு, எல்லாம் ரைட்டு அப்படின்னு முடிஞ்சிருச்சு. போய் கடைசி நேரத்தில் என்ன செய்ய, பணம் நெருக்கடி ஆகிறது. தைரியமாக உட்காந்துருந்தேன், தருவார். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா கொஞ்சம் விதைக்கலை, நிறைய விதைச்சிருக்காங்க. அதுவும் எத்தனாவது வருஷத்தில், கிட்டத்தட்ட 2002வது வருஷத்துலேருந்து 2012வது வருஷம் ஆக 10 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க, விதைச்சிக்கிருக்காங்க. ஸோ அந்த விதையானது பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தோடு இருந்தேன். 2வது தங்கச்சியோடைய திருமணம் நடந்தது, 3வது தங்கச்சியோடைய திருமணம் நடந்தது, மறுபடியும் 3 பேருடைய பிரசவ செலவுகளும் வந்தது. எல்லாவற்றையும் முன்னின்று நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டேன், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ 3 திருமணத்தையும் நடத்தி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு என்னுடைய திருமணம் முடியுது. ஸோ நானும் கிருபாசனத்தில் தான் பெண் எடுத்தேன். ஸோ கவனிங்க, என்னுடைய திருமணம் நடந்தது. என்னுடைய திருமணம் நடக்கும்போது வெகு சிறப்பாக அதையும் முடிச்சாச்சு. நான் தான் பெண் வீட்டுக்கு காசு கொடுத்து திருமணம் பண்ணினேன். எல்லாரும் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க, அப்படி தானே? அது எங்கள் வீட்டில் அப்படி நடக்கலை. என்னுடைய மாமனார் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன செஞ்சார்னா, என் பொண்ணு ப்ரைஸ்லெஸ்ப்பா, விலையேற பெற்றவா, நீ காசு தந்தால் கட்டி தரேன், இல்லைன்னா அந்த கதை நடக்காதுன்ட்டு. ஸோ ரைட்டு, 1 லட்ச ரூபா என்ன செஞ்சேன், கொண்டு போய் கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஸோ 1 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்தேன். பிறகு பின்னால் கொண்டு வந்து தந்துட்டார், அது வேறு கதை. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு சொன்னார். 4 திருமணம் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், 4 திருமணம்
நடத்தி முடித்திருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையில். இப்போ முடிஞ்சிருச்சு. நான் இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு என்ன செய்ய ஆரம்பித்தேன் தெரியுமா? இது ஒரு சின்ன சாட்சி. நான் மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு. ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நீங்கள் 20 ரூபா கடன் கேட்டால் எங்கிட்ட இருக்காது. வெறும் 20 ரூபா கேட்டிங்கன்னு வைங்களா, என் நிலமை அவ்வளவுதான். என்னுடைய திருமணம் முடிந்தது, வெளியே சொல்ல முடியாத அந்த அளவுக்கு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையாச்சு. என் மனைவிக்கு முதல் பிரசவம் கன்சீவ் ஆகிருந்தாங்க. ஸோ கன்சீவ் ஆனோன்னா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திசைமலை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவீங்க. நான் எங்கே கூப்பிட்டு போனேன்மா, திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு போவேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், திசைமலை டாக்டர் ரீனா கிட்ட முதல் தடவை கூப்பிட்டு போது 450 ரூபா பில் வாங்கிட்டாங்க. நான் அந்த 450 ரூபாய்க்கு 4 மாதம் கஷ்டப்படணும். புரியுதா? அவ்வளோ கஷ்டம். அப்போ நான் உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்னா, திருநெல்வேலி கூப்பிட்டு போகிறேன். அங்கேன்னா பஸ் சார்ஜ் மட்டும்தான். அங்கே இருக்கிற ஒரு டாக்டர், ஜெயராஜ் அண்ணா பாக்கெட்டில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க என்னை பாவம் பார்த்து ஃப்ரீ மாத்திரை, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ஃப்ரீங்கிற வார்த்தைக்காக இங்கேருந்து கூப்பிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகும்போது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து பாளையங்கோட்டை வர நடந்து போவோம். ஜெயராஜ் அண்ணா பாக்கி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்ன செய்வோன்னா நடந்தே போவோம். எங்கள் வீட்டம்மா சில நேரத்தில் சொல்லுவா, வயிறு வலிக்குது. என்ன உலகத்தில் நீ மட்டுமா பிள்ளை பேத்துருக்கா நட, கோவத்தில் சொன்ன மாதிரி சொல்லுவேன். கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளவு கடினம். வெறும் 10 ரூபா தான் ஆட்டோவுக்கு. ஆனால் கொடுக்குறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. ஸோ உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. நான் ஆண்டவரை ஏற்று இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் மாறலை? அல்லேலூயா. அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் சொன்னேன் 4 திருமணம் நடந்துச்சு. அதெல்லாம் என் மண்டையில் வரல. எனக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் என் இருதயத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்போ ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாரோ அப்போவே என் வாழ்க்கை மாறணும் அல்லவா? ஏன் மாறலை? அல்லேலூயா. ஸோ மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார்னா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். நீங்கள் அது வரைக்கும் கஷ்டத்தோடு இருந்திருக்கலாம். சாரி பார்த்து விதவையை பாருங்களா, நான் கொஞ்சோல மாவு இருக்குது எடுத்துகிட்டு நானே என் பிள்ளையும் செத்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு எப்போ ஆண்டவருடைய பிள்ளை ஊழியத்துக்குன்னு வந்துட்டானோ, அல்லது ஊழியக்காரன் உள்ளே வந்துட்டானோ, ஆண்டவர் உள்ளே வந்துட்டாரோ, அப்போ வாழ்க்கை என்ன செய்யுது? மாறுது. அல்லேலூயா. நான் வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த சாரி பாத்தை காப்பாத்துறதுக்காக தான் கேரி தாற்றங்கரையிலேயே தண்ணி இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்கிறதற்காக நம்முடைய தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இயேசு என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னால் இப்படி இருந்தேன், நான் இயேசு வந்த பிறகு இப்படி மாறி இருக்கிறேன். இவ்வளவுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டார்னா அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா உங்க வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். நான் மரண படுக்கையில் இருந்தேன் பிரதர், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் பிரதர். அல்லேலூயா. கவனிங்க, அதுதான் சாட்சி. எனக்கு சில வருடங்களுக்கு முன்பாக பித்தப்பையில் கல்லடைப்பு இருந்தது. என்னுடைய பித்தப்பையில் கல்லடைப்பு இருந்தது. அதனால கடுமையான வயிற்று வலி வரும். ஒரு நாள் புதன்கிழமை வேத ஆராய்ச்சி மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே வலி தாங்க முடியாமல் மைக்கை பிடிச்சிட்டே மயங்கி கீழே விழுந்துட்டேன். சர்ச்சுக்கு வந்த ஒரு 4 பேர் பாவம் பார்த்து வண்டி பிடிச்சி கொண்டு போய் திசைமலை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, 7 mm கல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கவனிங்க, உடனே அங்கேருந்து டாக்டர் கிறிஸ்டோபர் அவர் உடனே இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு போங்கன்னு அங்கே அனுப்பிட்டார். நாகர்கோயிலில் ஜெயசேகரன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இன்பான்னு ஒரு டாக்டர், இன்பா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, தெரியுமான்னு தெரில. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்துருந்தாங்க. அங்கே குளுக்கோஸ் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கு. நான் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ஃபுல்லாகவே குளுக்கோஸ் தான். ஒரு நாளைக்கு 19 பாட்டில் குளுக்கோஸ் ஏறுது. ஸோ கவனிங்க, கடுமையான வயிற்று வலி. வலி அந்த மருந்து மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 3 நாட்கள் இருந்தது. புதன்கிழமை முடித்து வியாழக்கிழமை நான் அங்கே போயிருக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், சனிக்கிழமை நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன செஞ்சிட்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த டாக்டர் இன்பசேகர் அவர் பேர், அவர் சொன்னார், ஸ்டெதோஸ்கோப் அப்படி வச்சுக்கிட்டு, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் பேசும்போது இந்த ஒரு மாதிரி பேசுவார். அவரை இழிவாக பேசலை, அவர் சொல்கிற அந்த டோனில் அவர் எப்படி பேசினாதம்மா, நீ மட்டும் இங்கேருந்து போய் பாரு, திரும்ப வரும்போது என்ன பிரச்சனைனா, இந்த கல்லடைப்புனால என் உடம்புல ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 70 மில்லி ஏதோ ஒரு நீர் சுரக்குமா, அது எனக்கு 930 மில்லி சுரக்கும். அது கடுமையான பாய்சன். ஸோ நான் படுத்திருக்க பெட்டெல்லாம் மஞ்சள் ஆயிரும். மஞ்சக்காமலை என்ன செய்யும்,
வந்துடும் அப்படின்னு சொல்லி, ஸோ கடுமையாக அதனால உனக்கு மரணமே வந்துடும், நீ போகக்கூடாது, நீ 3 மாதமாவது இங்கே இருப்பா பாருன்னாரு. நான் சொன்னேன், சனிக்கிழமை நான் பொய்யே தருவேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். உண்மையிலே அவர் ஆச்சரியப்பட்டு 3ஆவது நாள் அனுப்பிட்டார் சனிக்கிழமை. அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, அற்புதத்தின் தேவன் அவர், ஒரு அதிசயத்தின் தேவன். ரொம்ப நாள் இல்லை, இப்போது பிரதர் சொன்னாங்க பார்த்தீங்களா, முதலூரில் என்ன பார்த்தாங்கன்னு. முதலூரில் இருக்கிற எஸ்ஜே மஸ்கோத் அல்வாங்கிற கம்பெனி ஓனரும் நானும் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இப்போ சமீபமாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் எனக்கு அதே போல் ஒரு வயிற்று வலி. ஸோ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறோம், நாகர்கோயிலில் இருக்க ஜெயசேரன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனார். அவர் தான் கூப்பிட்டு போனார். அவர் சிபிஎம் விசுவாசி. ஸோ அவர் என்னென்னா, தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது வெளியே தெரியக்கூடாது பிரதர், வெளியே தெரிஞ்சால் எங்கள் சர்ச்சில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு போகிறார். எனக்கு நடக்கக்கூட முடியலை. ஸோ கவனிங்க, அப்போ ஆஸ்பத்திரிக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் தோளில் பிடிச்சி அப்படியே கொண்டு போகிறார். உள்ளே போய் செக் பண்ணுறாங்க, பிளட் செக் பண்ணுறாங்க, அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு சொன்னார், மஞ்சக்காமலை முத்திருச்சின்னு. அல்லேலூயா. ஸோ மஞ்சக்காமலை உங்களுக்கு முத்திருச்சு. நீங்கள் அவர் சொந்த ஊர் வந்து இந்த பொத்தக்காலவளை பக்கத்தில் தான் ஏதோ ஒரு அந்த டாக்டர் சொன்னார், பொத்தக்காலவளை பக்கத்தில் தான் நாங்கள் இங்கே செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வேணும்னு நினைக்க அவர் பேர். ஸோ கவனிங்க, இப்போ நான் சமீபத்தில் அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் நம்ம ஒரி பண்ண வேண்டானே, ஆண்டவர் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு காலைல ரிப்போர்ட் எடுப்போம், ஒன்றும் இருக்காது பாருங்கண்ணே. அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லும்போது, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, மஞ்சக்காமலை முத்திருச்சின்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. நான் சொன்னேன், வீட்டுக்கெல்லாம் போகாண்டாம், கன்னியாகுமரியில் போவோம், ஒரு லாட்ஜில் ரூம் போடுவோம், நைட்டு இங்கே தங்குவோம், காலையில் போய் செக் பண்ணுவோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறானா இல்லையான்னு பாருங்கள், இந்த ரிப்போர்ட் கையில் தான் இருக்குது. அவர் உடனே சொன்னார், அது எப்படி நீங்கள் வேணா இப்போ எப்போ வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். அவர் அதுலேருந்து தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டானார். உடனே அவர் என்ன சொன்னார்னா, அது எப்படி மஞ்சக்காமலை உடனே எப்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் உடனே இன்டர்நெட்டில் இருந்து இந்த மஞ்சக்காமலை சுகமாவதுக்குன்னு சொல்லி மருந்து எல்லாம் அனுப்புனார். நான் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் காலைல போனேன், செக் பண்ணேன், ஒன்றும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. 2 ரிப்போர்ட் வச்சு அவர் இப்படி காட்டுறாரு, பாருங்கள் எனக்கு இதெல்லாம் புல்லரிக்குது, நான் இப்படிலாம் ஒரு சாட்சியை பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. உண்மையில் கேட்டு பாருங்களா. ஸோ அப்போ நல்ல கவனிங்க, இப்போ நல்ல ஒரு நல்ல நண்பர், உண்மையாகவே போகக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறார். நான் இப்போ சொல்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நான் எப்போவுமே வியாதியை குறித்தோ அல்லது என்கிட்ட இது இல்லையேங்கிற கவலையோ இருந்ததில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். என் காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒன்று தெரியுமா, நான் உங்ககிட்ட ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப தனக்கு பிரியமான காரியங்கள் வைத்திருக்கிறதுல ஒன்று என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், வேகமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க, அதனால தான் கேள்வி கேட்டு கேட்டு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டவரோடு பேசுறது. வேற சீக்கிரம் சொல்லுங்க. உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தாச்சுன்னா எனக்கு உண்மையிலேயே தூக்கம் வருது. அல்லேலூயா. நான் இப்படியே நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களா, நான் 12:10 நான் தூங்கிடுவேன். அப்புறம் நீங்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணி என்ன எழுப்ப வேண்டியிருக்கும். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? ஒருத்தருக்கும் தெரியலையா? என்னாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, நீங்கள் அப்பப்போ சொன்னாதான் எனக்கு மொழி போகிறோம். சரியா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் வேறு பிரிக்கிறார்? நான் ரோமன் கேத்தலிக்லேயே இருந்திருக்கலாம். எதுக்காக கர்த்தர் என்னை ரட்சித்தார்? எதுக்காக என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? எதற்காக என்னைக்கு என்னை அழைத்தார்? ரொம்ப சிம்பிள், என் வாழ்க்கையை அவர் மாற்றணும்னு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் பூர்வீகமாக ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம், எங்கேயோ இருந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் உங்களை அழைத்தார்? உங்களை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, என்ன எதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? ரொம்ப சிம்பிள், உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். செப்பரேட். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக இன்னும் புரியும்படியா சொல்ல, இந்த செடி வளர்ப்பீங்க பார்த்துருக்கீங்களா?
அந்த செடியை பதிய வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் பதிய வைக்கிறாங்க? அது இன்னொரு இடத்துக்கு செப்பரேட் பிரிக்கப்படுது. அது அங்கே அதுக்கான ஆகாரம் கொடுக்கப்படும். அதற்கு செழித்தோங்கும்படியாக ஏதோ ஒரு காரியங்கள் கொடுத்து போஷிக்கப்படுகிறது. ஸோ புரியுதா? இப்போ நாமளும் ஆண்டவர் உங்களை வேறு பிரிக்கிறார். ஏதோ ஒரு பூர்வீகத்தில் நம்ம இருந்திருப்போம். பிறப்பால் ஒருவேளை கிறிஸ்தவர்களாகவே இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் ரட்சிப்பு என்கிற ஒன்று அவசியமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கொடுத்து வேறு பிரிக்கிறார். வேறு பிரிக்கிற காரணம் என்னன்னா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அதுக்காக தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லையே பிரதர், என்னை விடையாங்க உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் குறைஞ்சது 100 ரூபா இருக்குன்னா அது 1000 மடங்காக பெருக்கி பாருங்க. எவ்வளோ ஆச்சு? 100 யாருக்கா கணக்கு வருமா வராதா சொல்லுங்க. 100 × 1000 எவ்வளவு போச்சுரா? ஏசப்பா 1 லட்சம் சொல்கிறதா 10,000 சொல்கிறதான்னு தெரியலையே, குழம்பிக்கிட்டே இருக்கீல. சரி, 1 லட்சம். அப்போ இன்னைக்கு உங்கள் வீட்டில் 100 ரூபா வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா, இனி உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கணும்? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? நீங்கள் கணக்கில் உண்மையிலே வீக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உண்மையில் எனக்கும் கொஞ்சம் கணக்கு வராது. ஸோ கணக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எங்கள் இந்த சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் டீச்சர் சித்ராங்கிற டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அலெக்ஸு, கூட்டுன்னு சொன்னால் உனக்கு கூட்ட தெரில, பெருக்குன்னா பெருக்க தெரில. ஸோ உனக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? சூத்திரம்னு ஒன்று சொல்லி கொடுக்குறேன்னாங்க. அதாவது ஷார்ட்கட்டில் அந்த கணக்கை முடிக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ரைட்டு. எந்த வயசில்? 60 வயசுக்கு பிறகு ஆசீர்வாதமாக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? அப்படி தானே? அதுவும் முக்கியங்க. 60 வயசுலேயும் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக யோசிப்பேன். எப்படி தெரியுமா? இப்போவே அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த காத்திருந்து, நல்லது, காத்திருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் காத்திருந்து 60 வயசுக்கு பிறகு நான் நல்ல சூப்பராக வாழ போகிறேங்கிறத விட இப்போ நான் ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு என்ன செய்யணும்? இவ்வளவுதான். இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா சில ஃபார்முலா அல்லது சில சூத்திரங்கள் இருக்குது, அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களா, நீங்கள் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே முதல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம்னா, உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கொரோனா வந்துச்சு தெரியுமா? எத்தனை பேர் கண்ணீர் சிந்தினாங்க வீட்டுக்குள்ளே கிடந்துட்டு ஐயோன்னு. ஆனால் ஒருத்தராது பட்னி கிடந்தீங்களா? திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க தெரியுமா? திடீர் லாக்டவுன். இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போன காய்கறி கூட வாங்க போகக்கூடாது. நீங்கள் போட்டாங்களா? எல்லாரும் நான் வீட்டில் சேத்தா வச்சுருந்திய. ஆனால் எப்படி சாப்பிட்டீங்க தெரியுமா? கொக்கிஸ் முறுக்கு சுட தெரியாதவங்களாம் அன்றைக்கி தான் சுட்டாங்க. உண்மையிலே என் மனைவிக்கு அதிரசம் சுட தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. வீட்டில் சும்மா இருந்தாலா அதிரசம் சுடுவா. திடீர்னு எதையாவது பார்த்து எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா. அது வரைக்கும் இப்போ கேளுங்களா, அந்த கடையில் போய் அதிரசம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி? அன்னைக்கு சுடு. அல்லேலூயா. இதில் 10வது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு என் தங்கச்சிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்திருந்தா அன்னைக்கு லாக்டவுன். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 4 குடும்பம் ஒரே வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். என் தங்கச்சி திடீர்னு, அண்ணே கோழியை பிடி, கறி வை, சம்பூர்ணமான சாப்பாடு. வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியுங்கிற காலம் அன்னைக்கு மாறிச்சு தெரியுமா? பணம் இருந்தால் சாப்பிட்லாங்கிற காலம் இல்லை. ஆண்டவர் போஷிக்கிறதற்கு லாக்டவுனாக இருந்தாலும் போஷிப்பாருங்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு சாட்சியாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஸோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எல்லா பாதையும் அடைச்சிருச்சு. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? என்னுடைய வேதாகம கல்லூரிக்கு போகும்போது அங்கே காலஞ்சென்ற இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க மாரநாதாவுடைய ஃபவுண்டர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, உங்கள் வீட்டில் நீ ஒரே பையனா? ஆமாம். அப்போது நீ என்ன செய்யணும்னா, உங்கள் அம்மா கிட்ட இருந்து 1 ரூபா காணிக்கை கேட்கக்கூடாது, 1 ரூபா வாங்கக்கூடாது. நான் வேதாகம கல்லூரியில் பைபிள் காலேஜ் படிக்கிறேன். 1 ரூபா கூட வாங்கக்கூடாது. ஆனால் நீ என்ன செய்யணும்? 2ஆம் தேதி ஃபீஸ் கட்டிடணும் பாரு.
அது தெரியுமான்னு தெரில. பைபிள் மாரநாதா பைபிள் காலேஜ் கிட்டத்தட்ட கோட்டை செவரே இந்த உயரத்துக்கு மேலே இருக்கும், இதை விட தாண்டி இருக்கும். ஸோ நான் தாண்டி கூட வெளியே போக முடியாது, சுற்றி கோட்டை செவரு, அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். ஸோ எப்படி நடக்கும் இது? 2ஆம் தேதி நீ உன்னுடைய ஃபீஸை கட்டிடணும், உன்னை மெஸ் ஃபீஸ் கட்டிடணும், உன்னுடைய அந்த நம்ம தங்குற இதுக்குரிய ஃபீஸ் கட்டிடணும். கிட்டத்தட்ட மாதம் ரொம்ப பெரிய தொகை இல்லை, ஆனால் 2000 ரூபா தான். இது போக என்னுடைய அடிஷ்னல் செலவு, அதாவது எண்ணெய், சீப்பு, சோப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வாங்கிக்கிடணும். ஸோ இதை நீ இந்த ரூமுக்குள்ளேயே இருந்து நீ சம்பாதிக்கணும். எப்படி முடியும்? உங்கள் அம்மாவுக்கு நீ ஃபோன் போட்டு என்ன செய்யக்கூடாது, அடுத்து ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், நீ உண்மையிலே ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் வந்து பணம் அனுப்பணும். எப்படி நீங்கள் சொல்லுங்களா, எப்படி நடக்கும்? நீங்கள் யாராவது நம்ப முடியுமா? ரூமுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கணும், கதவை திறக்கப்படாது. காலையில் ஸ்கூல் காலேஜ் எப்போ ஓப்பனிங் தெரியுமா? 5 மணிக்கு ஓப்பனிங். அப்போ நீங்கள் 4:30 எந்திரிச்சு குளிச்சாதான் 5 மணிக்கு சேப்பலுக்குள்ளே உங்களால் போக முடியும். ஸோ 5 மணிக்கு சேப்பல் ஆரம்பிச்சிச்சுன்னா 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும். 7 மணிக்கு நீங்கள் மறுபடி கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது ஒரு ரொட்டீனாக நடக்கும். அப்படியே சரி அப்பான்னு களைப்பாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் தெரியுமா? சாயங்காலம் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுப்பான். 5:30க்கு பிறகு மறுபடியும் ஸ்டடி ஹவர்ஸ்னு ஆரம்பித்து மறுபடியும் 9:30 10 மணி. இங்கே எங்கே போய் நம்ம சம்பாதிக்க, எங்கே போய் நம்ம வேலை கேட்க முடியும்? எனக்கு 1.5 மணி நேரம் டெய்லி ஃப்ரீ இருக்குது, எங்கேயாவது வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு வேளை நைட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஹோட்டலில் கேட்டுடலாம். அவர் சொன்னார், நீ ஆண்டவரை நீ நம்புனா அவர் எப்படியும் உன்னை போஷிப்பார்ப்பா. நான் உண்மையிலே என்ன யோசிச்சேன் தெரியுமா? எப்படி நடக்கும்? நம்ம உள்ளேருந்து வெளியே போக முடியாது. எனக்கு சண்டே மட்டும்தான் வெளியே அலௌடு. சண்டே மட்டும் நான் பிரசங்கம் பண்ண போகலாம், அதுவும் மாரநாதா சர்ச்சுக்கு மட்டும்தான் நான் போகணும். வேறு எந்த சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டாலும் போகக்கூடாது. ஸோ மாரநாதா சர்ச்சுக்குள்ளே நான் எங்கே வேணாலும் போகலாம். மாரநாதா கிட்டத்தட்ட 400 சர்ச் இருக்குது, எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகலாம். இல்லையா? ஸோ ஆனால் மற்றபடி என்ன செய்ய முடியாது. இப்போ நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட பெருசாக, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எப்படியாவது போஷிப்பார் பிரதர்னு சொல்லியாச்சு. வந்து நின்றுட்டு ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு எனக்கும் ஆண்டவருக்கும் பயங்கர போராட்டம் நடக்குது. எப்படியாவது என்னை ஆசீர்வதியும்னு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்னுடைய வேதாகம கல்லூரியில் எங்கள் அம்மா 1 ரூபா கூட அனுப்பலை. என்னுடைய ஃபீஸை அட்வான்ஸாக கட்டுவேன். எப்படி கட்டுனேன் தெரியுமா? மாரநாதா வேதாகம கல்லூரி போகும்போது அங்கே பாஸ்டர் ஆமோஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னுடைய மெயின் ஸ்பான்சராக இருந்தார். அவர் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய மனைவி திருநெல்வேலியை சார்ந்தவங்க, அவர் பேசினா கூட சில நேரத்தில் கோவப்பட்டு தம்பிகிட்ட கொஞ்சம் பேச விடுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க என் ஸ்பான்சராக பாஸ்டருக்கு தெரியாமலேயே பணத்தை அந்த உருட்டி என்ன செய்வாங்கன்னா கையில் தந்துட்டு போவாங்க. நான் பிறகு பொய்யா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வாங்க மாட்டேன். அவர்கிட்டையும் சொல்லுங்கள், அவர் சரின்னு சொன்னால் தாங்க, இல்லைன்னா என்ன செய்ய வேண்டாம், தர வேண்டான்னு. அவர் உடனே எனக்கு தெரியும் தம்பி, ஆனால் தெரியாத மாதிரியே வச்சிக்க, அவளுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறா, அப்படியே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். இல்லையா? ஸோ அப்போ கவனிங்க, அவங்க தான் என்னுடைய மெயின் ஸ்பான்சர். எனக்கு பிடித்த குழம்பு தான் அன்றைக்கி அங்கே அவங்க வீட்டில் வைப்பாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எனக்குன்னே அங்கே ஒரு ராஜ மரியாதை இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இங்கே என்னுடைய ஜெபம். இல்லையா? அங்கே என்னை போஷித்தார். எங்கள் அம்மாவுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து அனுப்பிவிடுவேன். வாரம் அங்கே அவங்க பக்கத்தில் டி நகருக்கு போவேன், அங்கேருந்து ட்ரெஸ் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு கொரியரில் அனுப்பிவிடுவேன். ஸோ அப்போ ஆண்டவராலே அது முடியும். நமக்குன்னு ஒரு காக்காவை கர்த்தர் எங்கேயாவது வச்சுருப்பாருங்க, தெரியுதா? எலியாவை ஆண்டவர் காக்கா வச்சு போஷிச்சாருன்னு நம்ம கேட்குறோம். நமக்குன்னு ஒரு காக்கா எங்கேயாவது நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக ஒரு காக்கா ரெடியாக இருக்கும். நம்ம மனுஷங்களை யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். யார் நமக்கு செய்வா, யார் நமக்கு இந்த அற்புதத்தை தருவா, நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். சர்ச்சு கட்டி முடிக்கிறதுக்கு சர்ச்சு கட்டணும்னு பிளான் போட்டாச்சு. பிளான் போட்டோன்னா இப்போ எங்கள் சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐக்கும் போவாங்க, எங்கேயும் வருவாங்க. ஸோ காணிக்கையெல்லாம் பெருசாக வராது. நான் சர்ச்சில் காணிக்கை கேட்குறதையும் விருப்பப்பட மாட்டேன். ஸோ கேட்குறதும் கிடையாது. இப்போ எப்படின்னா சர்ச்சை வேலையை முதல்ல இடம் வாங்கணும். இடம் வாங்கினா என்ன செய்யணும்? கையில் காசு வச்சுருக்கணும். எங்கிட்ட காசுக்கு எங்கே போகிறது அந்த டைமில்? இப்போ இல்லை, 2010. நல்ல கவனிங்க. நானும் இப்போ நாங்கள் கூட வந்தான் பார்த்தீங்களா, இவங்க அப்பா பொன்துரை, அவர் பேர், அதிசயபுரத்தில். ஸோ அப்பா 2 பேருமாக, அப்போ வேறு யாரும் எனக்கு சப்போர்ட்டு கிடையாது, 2 பேர் தான். அவங்க அப்பா கொத்தனார் கையால் வேலை பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமாக என்ன செய்வோன்னா கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவரே எங்களுக்கு சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் தாங்க, இப்படி ஜெபம் பண்ணுவோம்.
வீட்டில் வச்சு தான் ஜெபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம் வாரம். நல்ல கவனிங்க. சில நாட்கள் சென்றது, கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் கழிந்த பிறகு வீட்டில் ஃபுல்லாக கூட்டம். வீட்டை ஹாலை விட்டு வெளியே வரைக்கும் ஆட்கள், பயங்கர கூட்டம். கரிசலை சார், எங்கள் ஊருக்கு அடுத்து கரிசல்னு ஒரு இந்து சகோதரன், அவர் எங்கள் வீட்டு வழியே போனவர். அவராக வந்து சொன்னார், நீ இவ்வளோ கூட்டம் வருது இல்லை தம்பி, சர்ச்சுக்கு கோயிலுக்குன்னு ஒரு இடம் வாங்கக்கூடாதான்னு கேட்டார். நான் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏன் இடத்த எடுத்துக்க, எங்கள் வீட்டுக்கு நேர் ஒட்டு நாப்பில் பின்னால், ஏன் இடத்த எடுத்துக்க, நீ எவ்வளோ தருவா அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சென்ட் 20,000 ரூபா போய்கிட்டு இருக்கு, என் இடம் மொத்தம் 30 சென்ட் இருக்குது, அப்படியே எடுத்துக்க, குறைச்சியெல்லாம் பாதியெல்லாம் விற்க மாட்டேன், 30 சென்ட்டாக எடுத்துக்க, ஆனால் நீ எவ்வளவுக்குன்னா வாங்கிக்கிடுவா சொல்லுன்னாரு. நான் 20,000 ரூபானோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிட்டு. உடனே அதை தட்டி கழிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், 4,000 ரூபானா தாங்க, இல்லைன்னா தராதிங்க போங்க அப்படின்ட்டு. அவர் உடனே நம்மளை விட பெரிய கோவக்காரராக இருந்தாரா என்னதோ தெரில, உடனே சொல்லிட்டா சரி வாங்கிக்கன்ட்டு போயிட்டார். நான் 4,000 ரூபாய்க்கே வழி இல்லை, 30 சென்ட்னா 1,4 லட்சம் ரூபா, பத்திர செலவு வேறு, நான் எப்படி வாங்க போகிறேன்? உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை உன்ட்ட எவ்வளோ இருக்குது ஏம்மா, இப்போ என்கிட்ட அப்படி இப்படின்னு ஒரு 50 பைசா போல் இருக்கும். உண்மையிலே அவ்வளோதான் இருந்துச்சு. நீங்கள் நான் பலிபீடத்துலேருந்து விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலே என்கிட்ட 50 பைசா தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் 1,4 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்க போகிறாரு, நீ ஒன்று செய், யார்ட்டையாவது கடன் கேளு. நமக்கு தான் ஒருத்தனும் தரமாட்டான். பாஸ்டர்னால் கடன் கொடுக்க மாட்டான் தெரியுமா? வேலை செஞ்சால் கடன் தந்துடுவான், பாஸ்டர்னால் கடனே தரமாட்டான். இவன் என்னைக்கு சோத்திரம் சொல்லி என்னைக்கு வாங்கி என்னைக்கு நமக்கு திருப்பி தருவான்னுருவான். உண்மையிலே கஷ்டம். ஸோ கேட்க முடியாது, யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. ஸோ அப்போ கவனிங்க. ஆனால் ஆச்சரியமாய் குறிப்பிட்ட நாளில் எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னே தெரியாது. அற்புதமாக என்ன செய்தோம், அன்றோட பெரிய இறக்கம். அந்த இடத்த வாங்கணும், சர்ச்சு பேரில் பத்திரமும் முடித்தேன். ஸோ பத்திரம் முடித்த உடனே எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஆர்வம், எப்படியாவது சர்ச்சு கட்டிடணும் இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம இடம் வாங்கியிருக்கோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்ச உடனே விசுவாசத்தில் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கையா இல்லை, அவர்கிட்ட சொன்னேன், குழி தோண்ட ஆரம்பிங்க. சர்ச்சுக்கு என்ன செய்யுங்க, கல் போடுறதுக்கு குழி தோண்ட ஆரம்பிங்கன்னு. குழி தோண்டாச்சு. குழி தோண்டி 3 மாதம் எங்கள் சர்ச்சு குழியிலே கிடக்கு. உள்ளே கல் போடுறதுக்கு கல் இல்லை. அல்லேலூயா. உள்ளே போடுறதுக்கு உண்மையிலே கல் கிடையாது, குழிக்க தோண்டி கிடக்கு. எங்கள் மண் வேறு, அந்த என்ன மண், தேரி மண், இடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் பாவம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போவார். சாயங்காலம் மறுபடியும் ஒரு மம்பட்டி தூக்கி வச்சுட்டு அந்த இடிஞ்சு விழுந்ததெல்லாம் வலிச்சு எடுத்து மறுபடியும் மேலே போட்டு போவார். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள். திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக உள்ள கல் எடுக்கக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு போடுவோன்னு சொல்லி அவரை வச்சு போட்டேன். அவர் எப்படின்னா 10 வண்டி கல் ஆகுதுன்னா அவர் 20 வண்டி சொல்லுவார். அது கொத்தனாருடைய ஸ்டைல் தெரியுமா உங்களுக்கு? 10 லோடு செங்கல் ஆகுதுன்னா அவர் 20 லோடு செங்கல் சொல்லுவாங்க. ஸோ அவர் டக்குன்னு 10 லோடு செங்கல் வேண்டிய இடத்துல 10 லோடு கல் உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் உடனே நினச்சேன், அப்போ 5 லோடு கல் போதும் இல்லையா. ஸோ 5 லோடு கல் எங்கேருந்து எடுக்க? அவருடைய தம்பி ஒருத்தர், நான் கல் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு திடீர்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டாரு. கல்லை கொண்டு வந்து உள்ளே தட்டிடு, அப்படியே கிடக்கட்டு அப்படின்னு நினச்சேன். கல் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. ஒரு நாள் வேலைக்கு கூப்பிட்டேன், எப்பா கொஞ்சம் கெட்டுங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படி நான் கையால் அனுப்பேன். நானே அதை என்ன செய்வேன், வேலை செய்ய ஆரம்பிப்பேன். கொத்தனார் காலையில் அவர் 9 மணிக்கு வர்றதுக்கு முன்னால் நான் 3 மூடைக்கு கலவை போட்டு வச்சுருவேன். ஏன்னா கலவை கெட்டு போயிடனையாவது வேலை செய்வான்ட்டு என்ன செய்யணும், செஞ்சு வச்சுருவேன். செஞ்சு வச்சு தண்ணி கிண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். வாங்க 9 மணிக்கு 9:05க்கு அவர் உள்ளே வந்தாரா, சரி வாங்க. ராத்திரி போகும்போது 6:10க்கு தானே வீட்டுக்கு போனோம். அல்லேலூயா. ஸோ சர்ச்சை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். நான் என்ன நினச்சேன்னா, பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே போட்டுருணும். ஸோ பேஸ்மெண்ட் போட்டாச்சு. அப்போ பேஸ்மெண்ட் போட்டு முடித்த உடனே ஒரு சகோதரன் சொன்னார், செங்கல் எவ்வளோ வருதோ அதை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் மொத்தமாக. அப்போ நான் உடனே 10,500 செங்கல் வருது, ஸோ அதை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னாரு. ஸோ ஒரே டாரஸில் 10,500 செங்கலையும் இறக்கிட்டார். ஸோ செங்கல் இறக்கியாச்சு. அடுத்து என்ன வேணும், சிமெண்ட் வேணும். மணல் எங்களுக்கு தேரி மண் மேட்ரே கிடையாது, தேரி மண்ணை வச்சு தான் கட்டினேன், செம்மண்ணை வச்சு. ஸோ அப்போ நான் என்ன செய்ய, சிமெண்ட் வேணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்த விவோ எனக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணார். என்னன்னா, அம்மா சிமெண்ட்டுன்னு ஒன்று வாங்கி தந்தார். அதை வச்சு கட்டுவோம். எவ்வளோ தூரம் போகுதோ என்ன செய்யட்டும், போகட்டும். காசே இல்லை, ஒரு கொத்தனார் தானே, ஒரு கொத்தனாருக்கு எவ்வளோ சம்பளம் வந்துட போகுது, 1000 ரூபா தானே. வச்சுட்டு ஐயா 4 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க.
மேட்ரில் நடக்கட்டுன்னு உங்கள் தட்டார்மடத்தை சார்ந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க தான் சர்ச்சுடைய ஃபுல் கம்பி செலவு அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பூடையார்புரம்னு ஊரில் நல்ல தண்ணி பைப்பில் ஏதோ பிரச்சனையா, அதுக்கு இவங்க மேலே ஒரு கேஸை கொடுத்துட்டாங்க. என் பேர்லேயும் ஒரு கேஸ் எங்கள் ஊரில்காரங்க கொடுத்துருந்தாங்க. நான் சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து என்னை கைது செய்ய சொல்லி உத்தரவு வந்துருந்துச்சு தட்டாமரம் ஸ்டேஷனில். இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் என்னை கைது செய்ய சொல்லி நோட்டீஸ் வந்துருந்துச்சு. ஒரு போலீஸ்காரன் வந்திருந்தார். அவர் வந்து நேராக தம்பி சர்ச்சு நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மேல் இடத்துலேருந்து உத்தரவுன்னாரு. நான் உடனே அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏதாவது என்ன செஞ்சேன்? ஏதாவது தப்பான ஒரு காரியமோ அல்லது ஒரு பீடி கூட என்னதில் விற்றது இல்லையே, என்னையும் எதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் என்ன பூ செய்யன்னு. அப்போ இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சார்னா, இந்த சட்டை காலரை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி என்னை இழுத்துக்கிட்டே பேசினார். என்ன பேசினார்னா, உனக்கு யார் பர்மிஷன் தந்தாலும் அவன் சட்டையும் கழட்டிடுவேன்னார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு எவன் பர்மிஷன் தருவான்? சர்ச்சுக்கு எனக்கு இது ஒன்றுமே தெரியாது. ஸோ சர்ச்சுக்கு யார் பர்மிஷன் தருவா அப்படின்னு அவர்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரே சொன்னார், தாசில்தாராக இருந்தாலும் விட மாட்டேன்னாரு. உடனே அப்படியா, ரைட், நான் சர்ச்சுக்காக நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எம்எல்ஏ எம்பின்னு எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறேன், ஐயா சர்ச்சு நடத்துறதுக்குன்னு. ஒருத்தர் சர்ச்சுன்னவனா அப்படியான்னு சொல்லிட்டு கண்டுக்கிறவே இல்லை. கவனிங்க, நானும் இவனும் தான் சாத்தாங்குளத்துலேருந்து பல வருஷமாச்சு. சாத்தாங்குளத்தில் இருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அழுதுகிட்டு இருந்துச்சு சாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு, கண்ணீர் வந்து. அப்போ உடனே நமக்கே இங்கே ஏகப்பட்ட தலைவலி. நான் போய் அந்த அம்மாட்ட போய் சொல்கிறேன், என்னக்கா பிரச்சனை அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் பாஸ்டர் தானே? ஆமாம் நான் பாஸ்டர் தான், எனக்காக ஜோம் பண்ணுங்க, அவங்க சர்ச்சில் இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், இந்த காரியம் மாறிடுச்சுன்னா நான் உங்கள் சர்ச்சுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. புரியுதா? நான் உடனே போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அவங்களுக்காவது அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஸோ 2 நாட்கள் கழிந்தது, 3 நாட்கள் கழிந்தது. 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. சனிக்கிழமை காலையில் அந்த அம்மா 4 மணிக்கு ஃபோன் போட்டு நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம் சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு 10 மணிக்கு என்னை பார்க்க வாங்க, சனிக்கிழமை நடக்குது. கவனிங்க, இது கிறிஸ்மஸ் அப்போ அந்த டைமில் சனிக்கிழமை நடக்குது, என்னை பார்க்க வாங்க. எனக்கு எல்லாம் மாறிடுச்சு, அவங்களே மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. நேற்று நைட்டே உங்களுக்கு ஃபோன் போடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருச்சு. அந்த அம்மா தான் சர்ச்சுக்கு முன்னால் நின்று பெர்மிஷன் வாங்கி தந்துச்சு. அந்த அம்மாவுடைய பெர்மிஷன், அதாவது என்ஓசி அப்படின்னு சொல்லி, தடையின்மை சான்று. சர்ச்சு நடத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை. இல்லையா? ஸோ அப்போ தடையின்மை சான்றுன்னு ஒன்று கொடுத்து அவங்க தான் முன்னால் நின்று தாசில்தார்கிட்ட பேசி, தாசில்தார்கிட்ட வந்து டிஎஸ்பிகிட்ட பேசி, ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிறிஸ்மஸ் முடிஞ்சவொன்னே நான் மாபெரும் வாக்குத்தத்த ஆராதனை ரெடி பண்ணி நடத்த போகிறேன். இந்த நடத்தும்போது நான் இதை கொண்டு போய் என்ன செய்கிறேன், தடையின்மை சான்று ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கொடுங்க. உனக்கு யார் பர்மிஷன் தந்தான்னு? ஐயா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் உண்மையிலே எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொன்னீங்க தாசில்தார் தான் சொல்லி, அதனால் தாசில்தாரை போய் பிடிச்சிட்டேன்னு. அவர் ஒன்றும் பேச முடியலை. உண்மையிலே இது நடந்தது, அவர் வாயாலேயே சொன்னதுனால. இல்லைன்னா நம்ம எங்கே போய் முட்டிகிட்டு இருப்போம்? எம்எல்ஏட்ட போயிருப்போம், எம்பிகிட்ட போயிருப்போம், அங்கே ஒரு கதையும் நடந்திருக்காது, திரும்ப வந்திருப்போம். அல்லேலூயா. ஸோ தீமையை கூட அவர் நன்மையாய் மாற்றுகிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நன்மை குறைவுபடாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நீங்கள் ஆண்டவரை மட்டும் எப்போவுமே என்ன செய்ய வேண்டியதில்லை, எனக்கு இது கிடைக்குமோ தருவாரோ அப்படிங்கிற கேள்வியே வேண்டாம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் தப்பாக சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லுங்க. மிகவும் அதிகமாய் கொடுக்கிறார். நான் கேட்டேன்னா மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 20,000 ரூபா தாங்கன்னு கேட்குறேன்னா அவர் எவ்வளோ கொடுப்பாரா? மிகவும் அதிகமாய் கொடுக்கிறவர் ஆண்டவர். எப்பவுமே ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ளுங்க. இது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாத ஒரே ஒரு தெய்வம் யார் தான்? இயேசுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இல்லைங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்காது. என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 12:1, கொஞ்சம் வேகமாய் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சரி இந்த வசனத்தை எல்லாரும் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க. பாதி பேர் பைபிள் வாசிக்கிறதே இல்லை, எடுத்து வாசிங்க பார்ப்போம். உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆபிரகாம் பேரை தூக்கி தூர வச்சுட்டு கர்த்தர் உங்களை நோக்கி என்ன சொல்றாரு? வாசிங்க.
ஆ சரி. ஆ ஆ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்னும் இல்லாத ஒருத்தனை தான் கர்த்தரால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் போகும்போது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. உன் ஊரை விட்டுரு, உன் சொந்தக்காரனை விட்டுரு, யாரையும் என்ன செய்யாத, யாரையும் கூட்டு போகாத, நீ சும்மா போ. ஒரு ஊருக்கு ஆண்டவர் யாரையும் நம்பாம நீ சும்மா போப்பான்னு சொன்னா நம்ம போவோமா? சொல்லுங்களா? ஒரு ஊருக்கு போனோன்னா 3 நாளைக்கு முன்னாலே நீங்கள் கிளம்பிடுவீங்க. சென்னைக்கு போகணும், அடுத்த மாதம் போகணும்னா இப்போவே என்ன செய்வீங்க, துணியை பேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய, எனக்கு தெரிந்த மிகப்பெரிய புத்திசாலிகள் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க. உங்களை குறை சொல்லலை, உண்மையே என்ன தெரியுமா, இங்கேருந்து நான் எங்கள் வீட்டில் பார்த்ததுனால சொல்கிறேன், இங்கேருந்து போகும்போது ஒரு 3 நாள் பேக்கிங்லேயே இருப்பாங்க, அங்கே போன பிறகு 3 நாள் பேக்கிங்லேயே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்பா வீட்டுக்கு போகிறேன், ஒரு துணி கிடந்துட்டு போட்டான், எல்லாம் பக்குவமாக பார்த்து என்ன செய்யணும், இங்கேருந்து போகும்போதும் பேக்கிங் தான், அங்கேருந்து வரும்போதும் பேக்கிங்கில் தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று என்ன செய்யக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. அவங்க முழு எண்ணமும் எதில் தான் இருக்கும், பேக்கிங் சிஸ்டத்துலேயே தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், வீட்டில் தக்காளி இருக்கும், வெங்காயம் இருக்கும், பச்சை மிளகா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன குழம்பு வைக்கன்னு ஒரு குழப்பம் இருக்கும். யாருக்காவது அப்படி இல்லாமல் இருக்கா பிரதர், சிஸ்டர்? பிரதர் உங்ககிட்ட யாராவது கேட்காம இருந்திருக்காங்களா? என்ன குழம்புப்பா வைக்கணும்? எதையாவது வைங்க. இல்லையா? எதையாவது வைங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் ஒரு குழப்பம். தினம் காலையில் ஆனால் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி. இப்போ நான் உங்களை புத்திசாலின்னு சொல்கிறதா முட்டாள்னு சொல்கிறதா? இல்லையா? இவ்வளோ காலம் முடி வெளியே போயிடுச்சுன்னா 3 நாள் உட்காந்து அழுகிறது. என்னைக்காவது நாங்கள் யாராவது அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐயோ முடி போச்சேன்னு எனக்கா அழுது இருக்கோமா? நேவர். கொஞ்சோல கலர் டல்லாக தெரியுதுன்னு ஒரு ஆள் சொல்லிடுச்சுன்னா தூக்கம் போயிடுச்சு. ஐயோ ஏசப்பா, ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் உங்களை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஆம்பளையாவது வச்சு நடக்குதான்னு சொல்லுங்கள், ஒரு நாள் நடக்காது. தேவையே இல்லைங்க. இல்லையா? ஏன்னா நம்ம கவலை எல்லாம் என்னென்னா அற்ப பிரயோஜனமான காரியத்தில் இருக்கும். ஒரு முடி, ஒரு கலரு, ஒரு உங்களை ஈஸியாக உங்களை கஷ்டப்படுத்தணும்னு வைங்களாம். ரொம்ப சிம்பிள். சிஸ்டர் போன தடவை நல்லா கலராக இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிருங்களா, நிம்மதியே போயிடும். ஏன் சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, அப்படியா சரி கர்த்தர் இவ்வளோ தான் தந்திருக்கா சோத்துறோன்னு சொல்லிடுவீங்களா? பார்ப்போம். ஏற்கனவே கருப்பாக தான் இருப்பியா, ஆனால் சொல்கிறது என்ன தெரியுமா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கலராக தான் இருந்தேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, நல்லது. அப்போ பாருங்க, நம்ம இந்த அற்ப காரியத்துக்கெல்லாம் என்ன செய்யறது, சிந்தித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வேன், எதை செய்வேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில், இந்த அதிகாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ இன்னையிலிருந்து, இன்றைக்கு இந்த 3ஆம் தேதி ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சோ அதெல்லாம் மாறப்போகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் கர்ப்பத்தை அடைத்திருந்தால்னா, இனி உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளை விலையேற பெற்ற பிள்ளை, அது சாதாரண பிள்ளை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக சிலருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கிறார். சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் கர்த்தர் அடைக்கணும்? ஏன்னா அடுத்து பிறக்க போறது யாரு? சாமுவேல். தான் முதல் பெயர்சபா மட்டும் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவள் ஒரே ஒரு நாள் தான் அழுதுருக்கா எனக்கு தெரிஞ்சு. போய் அழுதாலாம், ஆண்டவர் கேட்டிருக்காரு, ஒரே நாளில் அற்புதம். பின்பு ஒருபோதும் அவள் துக்கமுகமாய் இருக்கலை.
ஸோ ஆண்டவர் இன்னைக்கு கர்ப்பத்தை அடைச்சிருக்காரா? ரொம்ப சிம்பிள். இனி உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? விலையேறப்பட்ட விசேஷித்த பிள்ளையாக இருக்க போகுது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குதா? இனி உங்கள் வாழ்க்கையில் அது மாறப்போகுது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து அதை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பை மாத்திரம் கொடுக்க விரும்புகிறார். ஸோ நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன? வேகமாய் வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கொஞ்சம் வேகமாய். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்க விரும்புகிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஸோ ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் இருக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமே இல்லையே பிரதர், 10 ரூபா உள்ள வந்தால் 20 ரூபா செலவு வருதே. அப்போ என்ன காரணம்? என்ன காரணம்? ஆசீர்வாதம் இல்லை. பொத்தல் விழுந்த பையை போல உங்கள் ஆசீர்வாதம் வெளியே போய்கிட்டே இருக்கு. ஸோ உங்கள் ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கிறது அவசியம். ஸோ இப்போ ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் ஷார்ட்டாக என்னென்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கரெக்டாக 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். வேகமாக சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் மல்கியா புத்தகம் 3வது அதிகாரத்திற்கு நேராய் இல்லை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வேகமாய் வாசிங்க. மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சரி, தசம பாகங்களை எல்லாம் என்ன கொண்டு வரணுமா? பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். ஸோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா முதல் ரூல் என்னன்னா தசம பாகம். என்ன பிரதர், எல்லாரையும் போல நீங்களும் தசம பாகம்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தசம பாகங்கிறது என்ன தெரியுமா? ஒரு விருப்பத்தோடு நான் இன்னும் கொடுக்கறதுக்கு இன்னும் என்ன செய்யுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா? அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நான் இன்னும் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் இதை கொடுக்க 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 ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்குறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆசீர்வாதத்தை வேணும் அப்படின்னு சொன்னால் முதல் ரூலே என்னன்னா, நீங்கள் ஆண்டவருக்கென்று விதைக்க வேண்டும். ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் நம்ம பணத்தை வாங்கி என்ன செஞ்சிருவார்? கேளுங்க. ஆண்டவர் நம்ம பணத்தை வாங்கி என்ன செய்வார்? ஒன்றும் செய்யலை. பிறகு கேட்குறாரு. சீக்கிரம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் யோசிங்க. நீங்கள் அங்கே கொட்டாய் விடுறதுக்கு பார்த்தா இங்கே இருந்து மைக்கு கீக்கெல்லாம் அங்கே வந்துடும் உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, டக்குன்னு சொல்லுங்க. ஏன் உங்ககிட்ட கேட்குறா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. அவங்க உங்கள் உண்மை அதில் பரிசீலனையில் இருக்குது. நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறீங்கிற பரிசோதனைக்கு தான் தசம பாகமே தவிர உங்கள் பணம் அங்கே தேவையே இல்லை ஆண்டவருக்கு. ஆண்டவர் நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் தெரியுமா? நான் கொடுத்தாதானா? அந்த கதையே கிடையாது. நீங்கள் பேசலைன்னா கல்லுகள் என்ன செய்யுமா? கூப்பிடும். நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்கும் போது சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க, பாக்ஸ் கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்னா, 10ல் 1 வஞ்சிக்காமல் கொடுக்குறீங்களாங்கிற பரிசீலனைக்காக தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு. கொடுங்கள். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் நான் கடைசியாக ஒரு வார்த்தை அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க. ஒரு ஏழை விதவை தாய் காணிக்கை போட்டால் எவ்வளோ போட்டா? எவ்வளோ காசு? இன்னைக்கு அது எவ்வளோ மதிப்பு இருக்கும்? இன்னைக்கு மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அந்த 2 காசுக்கு மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ இருக்கும்? இன்னைக்கு 2 காசு செல்லாது. சரியா? மிஞ்சி போனால் 20 ரூபா 200 ரூபா அவ்வளோதான் மதிப்பு இருக்கும். அப்படிதானே? எத்தனை பேர் எவ்வளோ லட்சக்கணக்கில் உள்ளே போட்டிருப்பான். யாருடைய காணிக்கை அவர் நினைவு கூர்ந்தார்? சீக்கிரம். யாரு? அந்த ஏழை விதவையின் ஏன் அதை நினைவு கூர்ந்தார்? அவர் பரவாயில்ல, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் போட்டிருக்காங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாரா? மொத்த ஆண்டவர் காணிக்க ஒரே ஒரு இடத்துல தான் பேசியிருப்பார். அதை மெச்சிக்கிடவும் செய்கிறார். பார்த்தீங்களா? இந்த ஏழை விதவை நாளைக்கு என்ன செய்வேங்கிறதெல்லாம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தா. அல்லேலூயா. இதுதான் அதில் அவர் எதிர்பார்க்க. அதுதான் நான் இந்த பணத்தை காணிக்க கொடுக்குற பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன்னா நாளைக்கு யூஸ் ஆகுமே. அல்லேலூயா. சாது தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன். அவர் எப்படின்னா 1 ரூபா இருந்தால் நைட்டு ஏதாவது ஒரு பிச்சைக்காரனை தட்டி எழுப்பி போட்டுருவாராம். இல்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த 1 ரூபாயை வச்சு டீ குடிக்கலான்னு ஒரு எண்ணம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாராம். அல்லேலூயா. ஸோ அப்போ என்ன காரணம்னா கர்த்தர் பார்த்து கொள்வார்.
நான் எனக்கு தந்ததில் உண்மையாக இருக்கிறேன். 10ல் 1 கர்த்தர் கேட்குறார். நான் 10ல் 1 கொடுக்குறேன். 100 ரூபாயா 10 ரூபா தசம பாகம் கொடுக்குறேன். அந்த தசம பாகம் நான் கொடுக்கறது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அது ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா இன்னும் உங்களை செக் பண்ணுறார். 10 ரூபாயில் 1 ரூபா கொடுத்துருவோம், 100 ரூபாயில் 10 ரூபா கொடுத்துருவோம், 1000 ரூபாயில் 100 ரூபா கொடுத்துருவோம், 1 லட்ச ரூபாயில் 10,000 ரூபா கொடுங்கன்னா சோத்திரம் ஆண்டவரே. உடனே நமக்கு ஒரு கிறுக்கு மூளை ஒன்று வேலை செய்யும் பாருங்களா. என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப வேகமாக வேலை செய்யும். ஆண்டவர் ஏழைகளுக்கு இறங்குங்கள்னு சொன்னார். தசம பாகத்தை ஏமாற்றி ஏழைக்கு கொடுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தசம பாகம் தான். நான் என் வருமானத்தில் 3ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். 1 ஏழைகளுக்கு, இன்னொன்று தசம பாகம், இன்னொன்று என் குடும்பத்திற்குரியது. ஸோ இதுதான் 3ஆக பிரிச்சுக்கணும். ஏழைக்கு உதவுகிறேன், ஏழைக்கு கொடுத்து தான் ஆகணும். நான் தசம பாகத்தை எடுத்து வாங்கி வாங்கி பாஸ்டர் தான் செழிப்பாக இருக்காருன்னு நினைக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பாஸ்டர் மண்டையை உருட்டிடுவியே தெரியுமா? பாஸ்டர் எனக்கு காய்ச்சல், ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுங்க. அப்படியா? சரி சிஸ்டர், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் ஃபோன் போடுவாங்க, பாஸ்டர் எனக்கு வயிற்று வலி, ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கிடச்சி வச்சிடுறாரா, தூக்கி அவர் மேலே போட்டுறது. நமக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் அவர் இருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரும் டோக்கன் போட்டு வாங்க, டாக்டர் ஃபீஸ் 250 ரூபான்னு சொன்னால் நீங்கள் யாராவது ஃபோன் போட்டு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவியா? ஒருத்தரும் சொல்ல மாட்டிய. அல்லேலூயா. பாஸ்டர் ஃபோன் நம்பரே இருக்காது, டெலிட்டட். அல்லேலூயா. ஸோ அப்போ ஏன்னா நம்ம எதுக்காக? அவர் ஃப்ரீயாக அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவார். சப்போஸ் அதே பாஸ்டர் இப்போ பிரதர் பாஸ்டர் சொல்லணும், நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு வயிறு வலின்னு சொல்லட்டான் பார்ப்போம். ஆமாம், நான் பண்ணாத ஜெபத்தை அவர் பண்ணிடுவாரான்னு சொல்லி அதுக்கும் சண்டைக்கு போயிருவீங்க. ஸோ இப்போ அவர் என்ன சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். அல்லேலூயா. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்போம். ஆனால் நீங்கள் உடனே அதுக்கும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அவர் தான் செழிப்பாயிட்டு போகிறார். எத்தனை பேர் காணிக்கை கொடுக்குறாங்க தெரியுமா? காணிக்கை கொடுத்துட்டு கேள்வி நீங்கள் எவ்வளோ கேட்பியே தெரியுமா? அதுக்கு பதிலும் சொல்ல வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விதைக்கிறீர்கள். நான் அதனால தான் முதல் சாட்சியாக சொன்னேன், நம்ம விதைக்கிற விதையானது 100 மடங்கான ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? கட்டாயமாக திரும்பி வரும். ஸோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முதல் வழி தசம பாகம். இரண்டாவது காரியம் என்னன்னா, வேகமாய் வாசிங்க, நீதிமொழிகள் புத்தகம் 28:20. கொஞ்சம் வேகமாய் வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அடுத்ததாக உண்மை இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்தில் உண்மை இருக்கணும், வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், தொழிலில் உண்மை இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த உண்மை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. பாலில் தண்ணியை ஊற்றி விற்றா என்னதில்லை. இந்த மாடு வச்சுருக்கவங்க, நீங்கள் யார் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, மாடு வச்சுருக்கவங்க கவனமாக வைங்க. மாடு வைக்கிறதுல பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? பாலில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தண்ணியில் தான் பாலையே கறப்பாங்க. போய் பாருங்கள், வீட்டில் மாடு வளர்ப்பாங்க, அதுக்கு என்ன சொல்கிறது? மாட்டு அந்த சட்டியில் தண்ணி உள்ளே இருக்கும், கேட்டால் அந்த காம்பில் தண்ணி அடித்து தான் நாங்கள் என்ன செய்யணும்? கறக்கணும்னு ஒரு கதை விடுறது. அல்லேலூயா. உள்ளே ஏற்கனவே 2 லிட்டர் தண்ணி இருக்கும். நீங்கள் தெரியுமா, பால் கறக்கும்போது நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்களா, உங்களை விரட்டி விட்ருவாங்க, ஓடுங்கன்ட்டு. ஏன்? தண்ணி கலக்கிறது நமக்கு என்ன செய்யும்? ஏன்னா நம்ம வீட்டிலலாம் தண்ணி இல்லை பற்றியெல்லாம் அவைய கலந்து விட்டால் எனக்கு காப்பியும் போட்டு தந்துடுவாங்க கொஞ்ச நாளில். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கள்ள தராசுன்னா அது கள்ள தராசு. வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா, சரியான டைமுக்கு போகணும். நான் என் எஜமான நான் 1 மணி நேரம் ஏமாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கள்ள தராசு. வேலை செய்கிறீங்களா, உண்மையாக செய்யுங்க. உங்கள் செய்கிற வேலை எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அப்படி நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டும், அது எதாக வேணாலும் இருக்கட்டும், செய்கிற வேலையில் உண்மை என்ன செய்யணும்? இருக்கணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். தெரியுமா? மிளகுல நீங்கள் மிளகு பார்த்துருக்கீங்களா? பப்பாளி விதையை கலக்கிறாங்களாம். என்ன செய்ய வேண்டியிருக்கு? பப்பாளி விதை விஷம், மிளகு விஷ முறிவு. ஸோ அப்போ இதெல்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. சுத்தமான எண்ணெய்மா எங்கே இருக்குது? சுத்தமான எண்ணெய்னு கேளுங்க. இப்போ புதுசாக எண்ணெயில் ஒரு வார்த்தையை ஒட்டிடுவான், ஆர்கானிக் எண்ணெய். நம்மளும் ஆர்கானிக்னா என்னன்னே என்ன செய்யாது
என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து நெல் ஆயில்னு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னாரு. அதாவது நெல்லில் ஆயில் எடுத்து அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் 0% கொலஸ்ட்ராலாம். புரியுதா உங்களுக்கு? இப்படி இந்த கொலஸ்ட்ராலு இதெல்லாம் யாரோ ஒருத்தன் பரப்பி விட்டான்னு எனக்கு தெரில. எப்படின்னா 0% கொலஸ்ட்ரால்னோன்னா அதை வாங்கி பருகிறேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இப்போ சாப்பாட்டுக்கு எங்கே அரிசி இல்லை, அதுலேருந்து நான் எண்ணெயே எடுப்பேன்னு சொன்னால் நடக்கிற கதையா? எத்தனை லிட்டர் எண்ணெய் அதில் எடுக்க முடியும்? ஸோ கலப்படம் இல்லாமல் பண்ண முடியவே முடியாது. இல்லையா? தேனையே ஏமாற்றி தேன் எடுத்துடுறாங்க, தேனீச்சை ஏமாற்றி தேன் எடுத்துடுறாங்க. இல்லையா? பாருங்கள். அப்போ இப்படியெல்லாம் இதெல்லாம் கள்ளத்தராசு. ஸோ அதெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற வேலையில், நான் முதல்ல சொன்னேன் தசம பாகம் கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருங்க. இல்லையா? நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா பிரபுக்களின் மத்தியில் போய் உட்கார்ந்துருப்பீங்க. இல்லை வேலையில் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா மேன்மை அடைய முடியாது. ஸோ ரெண்டாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை திறம்பட சிறப்பாக செய்யுங்க. இல்லையா? நீங்கள் நல்லா உண்மையாக செய்யுங்க. உங்கள் ஓனருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க. இவங்களை நம்பலாம் அப்படிங்கிற எதுக்கு கேமரா அன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிசிடிவி அங்கங்கே ஏன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? உண்மை இல்லை, உண்மை இல்லாத இடத்துல தான் சிசிடிவி. ஸோ அப்போ உண்மையை உருவாக்குங்க. நாங்கள் உண்மையாக தான் இருப்போம். இல்லையா? கொஞ்சம் வேகமாக நீதிமொழிகள் புத்தகம் 22:9 கூட வாசிங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் வருமானத்தில் ஒரு சிறு தொகையாவது என்ன செய்யுங்க, ஒரு சின்ன தீர்மானம் எடுங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பேன். இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட நபருக்காக சாப்பாடு. இது வந்து சடங்காக இல்லை, இது உங்கள் இருதயத்துலேருந்து தானாக என்ன செய்யணும், தோன்றணும். நான் இதை செய்யணும், இவங்களுக்கு நான் அதை செய்யணும், இதை பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கருணை கண்ணை. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். முதல் காரியம் தசமபாகம். ரெண்டாவது உங்கள் வேலையில் உண்மையாக இருக்கணும். அடுத்து மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் எனது குடும்பம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஊரில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர், இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ எல்லாரும் இல்லாமல் நான் மட்டும் இருந்தால் உலகத்தில் சந்தோஷமே இருக்காது. தெரியுமா? நான் மட்டும்தான் இருப்பேன், உலகம் ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம், என்ன சந்தோஷம் இருக்கும் அதில்? ஸோ எல்லாரோடு சேருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் வேகமாய் வாசிங்க. நீதிமொழிகள் 10:6. கொஞ்சம் வேகமாய். நீதிமானுடைய சுரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படியே ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா உங்கள் சுரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும்னு என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஸோ இந்த 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 ஃபார்முலா உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டீங்கன்னு வைங்களா, நான் தசமம் பாகம் கொடுப்பேன், நான் வேலையில் உண்மையாக இருப்பேன், நான் கருணை கண்ணனாக இருப்பேன், நான் நீதிமானாக இருப்பேன், இப்படி நீங்கள் நினச்சி ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இவ்வளவு காலம் தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களை குறித்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க தெரியுமா? நான் இவ்வளவு தான் பிரதர்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாகவே கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ அது மட்டும் இல்லை, கடைசியான ஒரு சாப்டர் சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் தேவனோடு கூட போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன். நீங்கள் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் தூக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கேருந்து நான் நினைக்கிறேன் பிரதர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடவே மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தூக்கம் வந்தோடனே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லட்டா? கோழி மிதித்து குஞ்சு சாவுமான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெரியுமா? கோழி மிதித்து குஞ்சு சாவுமா? சாவாதா? தப்பாக படிக்கக்கூடாது, பைபிளில் இருக்குது. புரண்டு படுத்ததுனால ஒருத்தி பிள்ளை என்ன செஞ்சிட்டாலாம். நான் ரொம்ப ஆச்சரியமாக, நீங்கள் அதை படிக்கும்போது ரசித்து படிக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறேன் பாருங்கள்.
புரண்டு படுக்கும்போது பிள்ளை செத்ததும் தெரியாமல் ஒருத்தி புரண்டு படுத்திருக்கா, இன்னொருத்தி பிள்ளைய மாற்றினதும் தெரியாமல் தூங்கியிருக்கா. அப்படிதானே? எப்படிப்பட்ட தாயாக இருந்திருப்பாங்க பாருங்க. காலையில் உற்று பார்த்தாலாம், இது என் பிள்ளை தானான்ட்டு. அல்லேலூயா. பிள்ளைய கொண்டு வந்து 2 பேரும் என்ன பக்கத்துலேயே படுத்திருப்பாவ, வேறு ரூமில் தான் படுத்திருப்பாவ. அப்படி தானே? ஸோ ஆனால் இங்கே எங்கே என்ன செய்யுது, இந்த பண்டை மாற்று முறை. செத்த பிள்ளைய தூக்கி இவன் அங்கே போட்டால் கவனிங்க, அப்போ கோழி மேய்ச்சி குஞ்சு சாவுமானா சாவோன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா புரண்டு படுத்து பிள்ளை என்ன செஞ்சுட்டாலாம், கொன்னுட்டான்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு காரணம் என்ன? தூக்கங்க. தூக்கம். தூக்கத்தை விரும்பாதே, அது தரித்திரத்தை வருவிக்கும். நீதிமொழிகள் புத்தகம் 6 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 6:6 கொஞ்சம் வேகமா. சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். தொடர்ந்து வாசிங்க. சரி சரி வாசிங்க தொடர்ந்து. சோம்பேறியே, கேட்கல, எவ்வளவு நேரம்? திரும்ப சொல்லுங்க. எவ்வளவு நேரம் படுத்திருப்பா? இந்த காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சிடுறது. என்ன 5 நிமிஷம் படுக்கலாமே, என்னது அது? நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. நான் பைபிள் காலேஜுக்கு போகும்போது என்னுடைய வார்டன், அவர் தெலுங்குக்காரர், அவர் வந்து டபா டபா டபான்னு கதவை தட்டுவார். நம்ம மீறி தூங்கிட்டு இருக்கோன்னு வைங்க, ரொம்ப சிம்பிளாக பக்கத்தில் வந்து இப்படி தட்டி, தம்பி அலெக்ஸ், ஆண்டவர் நீதிமொழிகள் 6:6 படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம என்னதான் பெரிய வசனத்தை சொல்லியிருக்காரு போலுக்குன்னு எடுத்து பார்த்தா சோம்பேறியேன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். நான் இப்போ வரைக்கும் தெரியுமா, காலையில் 5:30 நீ இப்போ போய் படுத்தாலும் 5:30 எந்திரிச்சிருவேன். அதுக்கு மேலே நான் தூங்கணும்னு நினச்சாலும் மூச்சு முட்டிடும். என்னன்னா இந்த வசனம் மண்டைக்குள்ள அடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, நான் தூங்குறதுனால என் பிள்ளைகள் தரித்திரமாயிருவாங்க. ஸோ நான் தூங்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு முழிச்சிருந்தாதான் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஸோ என் பிள்ளைகளுக்காகயாவது நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, முழிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? பைபிள் தெளிவாக சொல்லுது. சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம்? அது வாசிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க, வாசிங்க. சரி, எப்போ எழுந்திருப்பா? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கிக்கிட்டு தூங்குறது. அல்லேலூயா. நான் சொல்லலை, பைபிள் ரொம்ப தெளிவா. அப்போ தூக்கத்தினாலே ஆசீர்வாதத்தை. யோசுவா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி புரிய வைக்கிறேன். யோசுவா என்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அவன் ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட ஏன் இருப்பேன்னு ஆண்டவர் ஏன் சொன்னார்னா, அவன் அதிகாலமே எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்னுடைய ஜெப நேரம் 1:50. இப்போ 1 மணி முடியும் பார்த்தீங்களா? 1:50 என் ஜெப நேரம். 3:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு படுத்துருவேன். அதுக்கு பிறகு 5:30 எந்திரிச்சிருவேன். 5:30 எந்திரிச்சிட்டேன்னா அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் தூக்கம் வராது. ஆனால் நான் ராத்திரி 9 மணி ஆனால் தூங்கிடுவேன். இப்போ கூட 9 மணிக்கு வண்டி எடுக்கும்போது கண்ணாடி கறக்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அது ரொட்டீன் வாழ்க்கை எனக்கு. 9 மணி ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிடுவோம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு காலைல ஏன்னா எல்லோரும் எந்திரிப்போம். எல்லோரும் எந்திரிக்கணும். என் பிள்ளை வரைக்கும். நான் 5:30 எந்திரிச்சோன்னா என் சின்ன பிள்ளைகள் தான்ட்டுலாம் விட மாட்டேன். எழுப்பிடுவேன். எலும்பு எலும்பு எலும்பு. இல்லையா? ஏன்னா தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல என்ன செய்யுமா? அது ஆயுதம் அணிந்தவனை போல வரும். நம்மளை வந்து வெட்டுறதுக்கு அருவாளோட வந்து நிற்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தூக்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பிச்சுக்கிட்டு போயிடும். இல்லையா? ஸோ ஆசீர்வாதம் வேணும்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இல்லையா? நான் தான் சொன்னேன், உண்மையாக இருங்க வேலையில் அப்படிங்கிறது. ஏன்னா சோம்பேறித்தனம். ஏன்னா கொஞ்சம் கழித்து போகலாமே, கொஞ்சம் கழித்து இதை செய்யலாமே, கொஞ்சம் கழித்து இதை பார்த்துக்கலாமே. நீங்கள் கொஞ்சம் கழித்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்களாம் பார்ப்போம். பிசாசு வந்து நேராக வந்து ஏய் நீ ஜெபம் பண்ணாதானே அப்படி சொல்லவே மாட்டான். என்ன சொல்லுவான்? நீ ரொம்ப டயர்டாக இருக்கால்ல, நான் ராத்திரி 1 மணி வரைக்கும் பாவம் அங்கே ஒருத்தன் உனக்கு கொலையாக கொன்னான். ஸோ நீ என்ன செஞ்சுக்க, கொஞ்சம் நேரம் தூங்கு. உண்மையிலே சொல்லிட்டா இங்கே நிறைய பேருடைய மனநிலை என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம இன்னைக்கு காலையில் நல்லா தூங்கணும். அல்லேலூயா.
உண்மையிலே நினச்சி வந்தீங்களா? வரலையா? நடக்கவே நடக்காது. ஆவியானவர் தெளிவாக பேசுவார். காலையில் எந்திரிச்சிருக்கணும். அல்லேலூயா. காலையில் எந்திரிக்கலன்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் காலையில் என்ன செய்யுங்க? எழுந்துருங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிற காரியம், சோம்பேறியை நீ எது வரைக்கும் படுத்துருப்பா? எது வரைக்கும்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இல்லை, தூக்கத்தை விரும்பாமல் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் கட்டாயமாக கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ தூக்கம் வருதே, நான் என்ன செய்ய? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தூக்கத்துக்கு உன் கண் மணிக்கு என்ன செய்ய விடாதா? தூக்கத்தை வர விடாதீங்க. உங்கள் தரித்திரம் மாறிடும். அல்லேலூயா. கஷ்டம் மாறிடும் நிச்சயமாக. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்களா, அதிகாலமே நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்ப்பேன். நான் உண்மையிலே சில நேரம் என்ன நினச்சி எனக்கே சிரிப்பாக வரும். எந்திரிச்சு இப்போ டயர்டில் போய் படுத்துட்டேன்னு வைங்களா, கண் அப்படியே சொக்கிக்கிட்டே இருக்குமா, என்னையே நான் கிள்ளிக்கிட்டே இருப்பேன். என்னன்னா தூக்கம் போகணும். தண்ணியை வச்சு மட்டும் மூஞ்சை கழுவிட்டேன்னு வைங்களா, அடுத்த 10 நிமிஷத்துக்கு பிறகு வர தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ எந்திரிச்சு நடப்பேன், வீட்டை சுற்றி சுற்றி நடந்து ஜெபம் பண்ணுவேன். இல்லைனா எங்கள் வீட்டு மாடியில் ஏறி ஏறி இறங்கி ஜெபம் பண்ணுவேன். என்னை வருத்தியாவது ஜெபம் பண்ணிடணும். ஏன்னா அது ஆண்டவருக்கு நான் கொடுக்குற நேரம். ஏன்னா பகலில் என்னால் நேரம் கொடுக்க முடியல. ஸோ நான் ராத்திரி ஆண்டவருக்கு கொடுக்குறேன். அதிகாலமே என்ன செய்யணும்? ஏன் அந்த நேரத்தை நான் செலக்ட் பண்ணேன்னா ரொம்ப சிம்பிள், 2 to 3 தான் ஜெபம் பண்ணணும். 1:50 என்ன தெரியுமா? என்ன நான் சரி கட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா பேசிக்கலி நானும் ஒரு சோம்பேறி. நான் என்ன செய்யணும்? என்ன நான் சரி கெடுத்தணும். அந்த 10 நிமிஷம் எனக்கும் என் மாம்சத்துக்கும் ஒரு பயங்கர போராட்டம் இருக்கும். எலும்பு அலெக்ஸ், இல்லை அலெக்ஸ் கொஞ்சம் நேரம் படுத்துக்க, எலும்பு அலெக்ஸ், பிறகு டப்பு டப்புன்னு என்னையை நானே அடித்து என்னை கஷ்டப்படுத்தினவொடனே தூக்கம் போயிருமா? ரைட், அது 2 மணி கரெக்டாகும். ஸோ 2 மணிக்கு நான் ஜெபத்தை ஆரம்பித்தேன்னா ஒரு 1-1.5 மணி நேரம் அப்படியே முடிச்சுட்டு, இப்போ இதில் என்ன ஒரு இது தெரியுமா, இதை நான் இப்படி சொன்னதுனால எங்கள் சர்ச்சில் இப்போ 2 மணிக்கு தான் ஃபோன் போடுறது. பிரதர் உங்களை பகலில் பிடிக்க முடியல, அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? என்ன கொடுமையாக இருக்குது. இதில் வேறு என்னை செக் பண்ணுறதுக்கு வேறு ஃபோன் போடுவாங்க. இவன் உண்மையிலே 2 மணிக்கு ஜெபம் பண்ணுறானா? அல்லேலூயா. ஏன்னா நான் பொய் சொல்லி உங்ககிட்ட இருந்து கிரீடம் வாங்கிட்டு போகிறேன் பார்த்தீங்களா? கவனிங்க. அப்போ பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக அதிகாலமே எழுந்துருங்க. நீங்கள் அதை அபியாசப்படுத்துங்க. உண்மையை சொல்லுங்கள், உங்கள் எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குது? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, கை தூக்காதீங்க, கண்ணை மூடிக்கோங்க. யார் என்னங்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுங்க. ஐயோ, இங்கிலீஷில் சொல்லணும், க்ளோஸ் யுவர் ஐஸ். பாருங்க, இங்கிலீஷ் தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அட கண்ணை மூடுங்கக்கா, அண்ணே கண்ணை மூடுங்க. யாரும் நான் மட்டும்தான் பார்க்கணும், எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் தவறாமல் நடக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கையை கீழே போட்டுங்க, கீழே போட்டு எனக்கு கண்ணை மூடுங்க. பாருங்க, இத்தனை பேரில் 3 கை தூக்கியிருக்கு. அல்லேலூயா. ஏன் குடும்ப ஜெபம் இல்லை? இப்போ நான் அவங்க அதுக்கு பதில் சொல்லட்டா? பாவம், நீங்கள் அங்கேருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது. நான் நல்லா பொதுவாக சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர், இவர் சரியில்லை பிரதர். நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணலைன்னா அவளுக்கு எங்கே போச்சு அறிவு, அவள் ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அல்லேலூயா. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்கள். இன்னையிலேருந்து, அதாவது இந்த 3ஆம் தேதியிலேருந்து குடும்ப ஜெபத்துக்கு காலையில் 5:30க்கோ 6 மணிக்கோ பாயை விரிச்சிருங்க. உங்கள் பாட்டுக்கு சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வரமாட்டார், 2வது நாள் வரமாட்டார், 3வது நாளும் வரமாட்டார், 10 நாள் வர வேண்டாம், வரட்டுன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் உங்கள் தொந்தரவு தாங்க முடியாமல் ஆண்டவர் அப்படியே படரையை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சிருவார். புரியுதா உங்களுக்கு? எல்லா சர்ச்சிலையும் பாருங்கள், பெண்கள் தான். அது ஆர்சி சர்ச்சாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஏ சர்ச்சாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே சர்ச்சாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் கூடியிருக்காங்க. ஆண்கள் பக்கம் ஆளே வராது. ஏன்? பெண்கள் எப்படின்னா, அவங்க மட்டும் நீங்கள் வரலையாப்பா, சரி நீங்கள் போட்டு சோறு போட்டு சாப்பிடுங்க, நான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து அவரை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். பரலோகத்துக்கு போகும்போது அப்படியா, சரி நீங்கள் நரகத்துக்கு போயிட்டு வாங்க, நான் அங்கே போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. பற்றியெல்லாம் நாங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். அப்படியா ஆண்டவர் உடனே, ஆமாம் நீங்கள் இருவரும் ஒரே மாம்சம் தான், அவர் நரகத்துக்கு போகிறாங்க நீயும் போன்னு சொல்லிட்டா நமக்கு கஷ்டம். உங்களுக்கு புரியுதா? அதனால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிப்பை கொடுங்க, ஜெபத்தில் வாஞ்சையை கொடுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு சின்ன தீர்மானத்தை எடுங்க. நான் அடுத்த தடவை வரும்போது ஒரே ஒரு ஆளையாவது கூப்பிட்டு வருவேன். உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுக்கட்டா? துணி கடைக்கு யாராவது தனியாக போய் துணி எடுத்துருக்கீங்களா?
நான் மட்டும் போவேன், துணி எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் கை தூங்க பார்ப்போம். சரி, இந்த பக்கமாவது கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு துணி எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, நான் கரெக்டான நேரத்தில் 1 நிமிஷத்தில் கரெக்டாக முடிச்சிடுவேன். எனக்கு டைமே எடுக்காதனால நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு துணி எடுப்பீங்களா? தனியாக போயிருக்கீங்களா? அவன் சர்ச்சைக்கு ஏன் தனியாக வரிய? அல்லேலூயா. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். நான் எத்தனை சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, தசம பாகம் கொடுங்க. நம்பர் 2, உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் உண்மையாக இருங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, உண்மையா அப்படின்னு உங்களை கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு உண்மையாக இருங்க. 3வது, கருணை கண்ணனாக என்ன செய்யுங்க, இருங்க. நீங்கள் கருணை கண்ணனாக இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வாதம். அதுக்கு மட்டும் இல்லை, கடைசியாக சொன்னேன், யாக்கோபை போல் போராடுங்க. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலாம், நான் விட மாட்டேன். அது என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் தூங்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா.